ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். தேவ நோக்கம் நம்மில் நிறைவேறும். கர்த்தர் உங்களிலே தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். The God's purpose will be fulfilled in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன பெரிய விஷயம்? தேவ நோக்கம் நிறைவேறும் அப்படின்றால் அதில் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். இது எங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக தெரியவில்லையே. வாக்குத்தத்தம் அப்படி என்கிற அடிப்படையிலேயே நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது வாக்குத்தத்தம் என்கிறது ஒன்றுதான். வாக்குத்தத்தம் என்கிறது ஒன்றுதான். வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவே நமக்கு வாக்குத்தத்தம். இயேசுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். அவருக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகவே கிறிஸ்துவுக்குள் எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தமான காரியங்கள் என்று சொல்லும்போது நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறது இந்த கண்டிஷன். அதாவது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பூலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால். இப்போ கண்டிஷன் இருக்கிறது. அதாவது வாக்குத்தத்தம் எங்கே பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தேவனுடைய நோக்கம் நம்மில் நிறைவேறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, let your purpose be fulfilled in my life. என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நோக்கம் நிறைவேறட்டும். நல்ல கைவிட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரமண்டத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அது என் குடும்பத்தில் செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக, என்னில் செய்யப்படுவதாக. உம்முடைய நோக்கம் என்னில் நிறைவேறட்டும், என்னை கொண்டு நிறைவேறட்டும். Praise the Lord, hallelujah. ஆகவே தேவ நோக்கத்திற்கென்று தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நோக்கம் நம்மிலே நிறைவேற வேண்டும். இப்போ கர்த்தருடைய நோக்கம் என்பதை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? From where we can learn the purpose of God. எங்கே இருந்து தேவனுடைய நோக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து தான் கர்த்தருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ வேத புத்தகத்தை நாம் அறிந்தால் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். வேத புத்தகம் அப்படி என்று சொல்லுகிற சமயத்திலே பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எவைகள் என்று சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய செய்தி தான் பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பதை பற்றி தான் இங்கே சொல்லி இருக்கிறது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் பரிசுத்த வேத புத்தகத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் அதை குடும்பத்திலே ஒரு தனி மனிதனுக்குள்ளாலே ஸ்தாபிக்கிறார், குடும்பத்திலே ஸ்தாபிக்கிறார், அல்லது தனி மனிதனை கொண்டு ஸ்தாபிக்கிறார், குடும்பத்தை கொண்டு ஸ்தாபிக்கிறார். அதே போல கர்த்தர் ஒரு சபையின் மூலமாக ஸ்தாபிக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் என்பது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் என்பது ஒரு சபையிலே இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் என்பது இந்த தேசத்திலே இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதை எப்படி விளங்கிக் கொள்கிறோம் என்று தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதான காரியங்கள் பரிசுத்த வேத புத்தகத்திலே நாம் நிறைய படிக்கிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிப்பது எல்லாமே ராஜ்யங்கள். குறிப்பாக அநேக ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒன்று, அதாவது தேவனுடைய ராஜ்யம், தேவ ஜனம் ஆளுகை செய்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களினுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. இன்னொன்று, பலவிதமான ஜாதிகள் உலகத்திலே ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே அந்த உலகத்தின் பலவிதமான ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யம், அல்லது தேவனுடைய பிள்ளைகளின் ராஜ்யம், இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ராஜ்யம் இதற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை குறித்து நாம் அங்கே வேதத்தில் படிக்க முடியும். எப்போதுமே அந்த ஒரு விதமான கான்ஃப்ளிக்ட் அங்கே பழைய ஏற்பாட்டிலே ராஜ்யத்துக்கும் தேவராஜ்யத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே, உலகத்திலே சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லலாம், சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் இடையிலே எப்போதுமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. இதை நமக்கு விளக்கி காட்டுகிற சம்பவம் தான் சரித்திரமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த உடனே சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே அவர் ஸ்தாபிக்கும்படியாய் வந்தார். கரங்களை வைத்து ஆண்டு மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேல் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லாமல் போன போது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டுகிற வேலையை, தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் விரிவாக்கம் பண்ணுகிற வேலையை அவர்கள் செய்வதை விட்டுவிட்ட பொழுது, இல்லாவிட்டால் அதில் அவர்கள் தோல்வி அடைந்த பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யம் இல்லாமல் போன ஒரு நிலையை ஆண்டவர் உணர்ந்து அவர் என்ன செய்தார், அந்த உலகத்திலே வந்து தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். தம்முடைய ராஜ்யத்தை அவர் கட்டும்படியாக, அதை ஆண்டவர் விஸ்தாரமாக்கும்படியாக, இந்த உலகத்திலே அந்த ராஜ்யத்தை நிறுவும்படியாக அவர் 12 சீஷர்களை ஏற்படுத்தினார். பின்பு கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாம். தேவனுடைய சபையை தேவன் என்ன செய்திருக்கிறார், அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாமே தேவனுடைய நோக்கத்துக்குட்பட்டது. தேவனுடைய நோக்கம் என்று சொன்னாலே த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் த கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது. ஆகினாலே இவைகளை இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது உவமைகளாகவே சொன்னார், வித் பேரபிள்ஸ். அதாவது இயேசு டீச் பண்ணும் பொழுது உவமைகளை சொல்லி என்ன செய்தார் என்றால் ஜனங்களுக்கு அவர் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களுக்கு அதை சொன்னதான ஆண்டவர், உவமைகளாக சொன்னவர், அதனுடைய அர்த்தத்தை சீஷர்கள் தனியாய் கேட்ட பொழுது அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். மற்றவர்கள் அதை கண்ணிருந்தும் காணாமல் காதிருந்தும் கேளாமல் அவர்கள் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளாதவர்களாக அந்தகாரத்துக்குள்ளே இருந்தார்கள். அதாவது வேத புத்தகத்தினுடைய ரகசியங்களையும் காரியங்களையும் கேட்டாதான் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். கரங்களை வைத்து ஆண்டு மகிமைப்படுத்துவா. இதை ஆண்டவர் அவர் வெளிப்படையாக அப்படியே திறந்து வைக்கவில்லை. இது மூடப்பட்டிருக்கிறது. அதை திறக்கிறவனுக்கு அவன் திறக்கிறவனுக்கு தெரியும். மூடி வைத்து கொண்டு பைபிளில் இருந்து வெளிப்பாட வேண்டும் என்றால் வரவே வராது. இது வேத புத்தகத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் திறந்தால் மாத்திரம் போதாது, என் கண்களை திறந்தரலும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். இந்த வேத புத்தகத்தை திறந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு அவருடைய ஓமைகளையும் ஓமானங்களையும் ஒப்புமைகளையும் வெளிப்படுத்தி தருவார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நீங்கள் பாருங்கள், ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பல காரியங்களை நீங்கள் பார்க்கிறது எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மிருகபலி இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படி நிறைய காரியங்களை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாமே நிழலாட்டமாக இருக்கிறது, ஒப்புமையாக அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புமையாக எடுத்துக்கொள்ளலாம்.
இயேசு கிறிஸ்து ஒப்புமையாக யோசேப்பை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது போவாஸ், ரூத் 2 பேரும் மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அங்கே நீங்கள் சூலமித்தி, அதே போல அங்கே சாலமோன், அந்த 2 பேருடைய உரையாடல், அவைகள் எல்லாமே ஒரு காதல் என்கிறது போல, ஒரு கடிதம் போல இருக்கிற ஒரு போயட், ஒரு கவிதை. ஆனால் அது எதற்கு ஒப்புமையாகிற? மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிய சபைக்கும் இடையிலே உள்ள ஒரு உரையாடல், ஒரு அன்பின் பரிமாற்றம் என்கிறதை தான் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இவைகள் எல்லாம் ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தேடி வாசிக்க வேண்டும், கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உதவி இல்லாமல் பரிசுத்த வேத புத்தகத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் ஒருவரும் பரிசுத்த வேத புத்தகத்தை அறிந்து கொள்வது முடியாத காரியம், இயலாத காரியம். ஆகவே நான் உங்களுக்கு சொன்னேன், வேத புத்தகத்தில் உவமைகள், ஒப்புமைகள் இவைகள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே, அதே போல புதிய ஏற்பாட்டிலே. இன்னும் இந்த 66 புஸ்தகங்கள் என்று சொல்லும்போது, இந்த 66 புஸ்தகங்களும் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. இது மனுஷனை கொண்டு எழுதப்பட்ட சாதாரண புஸ்தகம் அல்ல. இது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளாமல் இந்த புஸ்தகத்தை அவன் வாசித்தால் அதை அவன் புரிந்து கொள்ள இயலாது. மாமிச பிரகாரமான கண்களுக்கு இவைகள் புலப்படாது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அபிஷேகத்தை பெறாமல் வேத புத்தகத்தை நாம் வாசித்தால் இந்த வேத புத்தகம் நமக்கு பைத்தியமாக தோன்றும். இந்த வேத புத்தகம் நமக்கு அது உலகத்தில் உள்ள அநேக புஸ்தகங்களை பார்க்கிலும் ஒரு கேவலமான புஸ்தகமாக கூட சில சமயத்தில் காணப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் இதை வாசிக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். பரிசுத்தான் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதி கிடையாது. they are not qualified. அவர்கள் அதுக்கு தகுதி பெற்றவர்கள் அல்ல. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத எந்த ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தையும் நாம் கேட்பது பல குழப்பங்களை உண்டாக்கும். தேவனுடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 3, மூன்றாவதாக வேதம் என்று சொல்லும்போது 66 புஸ்தகங்கள் அடங்கியது என்று 66 புஸ்தகங்கள் அடங்கியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை யோசித்து பார்த்தேன். ஏன் இந்த 66 என்று சொல்ல வேண்டும்? 66 2 சேர்ந்தது தான் இங்கே இந்த பரிசுத்த வேத புத்தகம் ஆகிய 66 புஸ்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது, அதாவது இந்த 66 புஸ்தகம் என்று சொல்கிறதான வேளையில் இந்த புத்தகத்தில் ஆதியாகமத்தில் சரீர மரணம் சொல்லி நிறைவடைகிறது. இந்த டெத், இந்த பிசிக்கல் டெத், சர்வ பிரகாரமான மரணத்தோடு தொடங்கி மரணத்தோடு நிறைவு பெறுகிறது. ஆதியாகமத்தின் கடைசி புத்தகத்திலே, கடைசி அதிகாரத்திலே, கடைசி வசனத்தை வாசித்தால் அங்கே ஒரு பெட்டியிலே வைத்து என்ன வைத்தார்கள். அங்கே ஒரு சரீரம் வைக்கப்பட்டதாக ஒரு மரணத்தினுடைய ஒரு காரியத்தை அடையாளமாய் பார்க்கிறோம். அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் படிக்கும்போது அங்கே கடைசி அதிகாரத்தில் நீங்கள் கடைசி பகுதிகளை படிக்கிற சமயத்தில் 2ஆம் மரணம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே முதல் புஸ்தகத்திலே முடியும் போது முதல் மரணம் அல்லாவிட்ட சரீர பிரகாரமான மரணம். அதே நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் அங்கே 2ஆம் மரணத்தை குறித்து அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே இந்த 2 மரணங்களுக்கு இடையிலே அடங்கி இருக்கிற சத்தியம் என்ன, விஷயம் என்னவென்றால் ஜீவன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனை கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிறதான காரியத்தை குறித்து அந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே ஆண்டவர் நமக்கு மிக அருமையாய் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, மரணம் என்று சொல்வது என்ன? தேவனை விட்டு சர்வ பிரகாரமான மரணம் என்பது தேவனை விட்டு தற்காலிகமாக பிரிகிற பிரிவு. நம்முடைய சரீரத்திலே பிரிகிற பிரிவு, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்தில் பெறுகிற பிரிவு என்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய ஆத்துமாவிலேயும் தற்காலிகமாக பெறுகிற பிரிவு. ஆனால்
நித்திய மரணம், இரண்டாம் மரணம் என்று சொல்லும் பொழுது நித்தியமாக நாம் தேவனை விட்டு பிரிகிறோம். நித்தியமாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டு பிரிந்து அப்படிப்பட்ட திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம செல்வதுதான் அது இரண்டாம் மரணமாக இருக்கிறது. இப்போ இந்த 66 புஸ்தகம் என்று சொல்லுகிற சமயத்தில் இந்த 2 எண்கள் இருக்கிறது. இந்த 6 என்பதை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குற சமயத்திலேயே 66 என்று ஆண்டவர் வைக்கணும், 70 என்று வைத்திருக்கலாமே, 70 புஸ்தகங்கள் வச்சிருக்கலாமே. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையார் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சரியாக எண் 66 என்று வைத்தார் என்று சொல்லும் பொழுது 6 என்பது மனுஷனை குறிக்கும். அதாவது 3 என்பது தேவனை குறிக்கிறது, 6 என்பது மனுஷனை குறிக்கிறது, 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது, அதே போல 10 என்பது சம்பூரணத்தை குறிக்கிறது, 12 என்பது பரிபூரணத்தை, அதாவது பரிபூரணத்தை குறிக்கிறது. திரும்ப சொல்கிறேன், 3 என்பது தேவனை குறிக்கும், 7 என்பது பூரணத்தை குறிக்கும், 6 என்பது மனிதனை குறிக்கும், மனுஷிகத்தை குறிக்கும், 7 என்பது பூரணத்தை குறிக்கும், 10 என்பது சம்பூரணத்தை குறிக்கும், 12 என்பது பரிபூரணத்தை குறிக்கும். ஆனால் ஆண்டவர் ஏன் இங்கே 6ஐயும் வைத்தார்? 66 என்று சொல்லுகிறதான சமயத்தில் பழைய ஏற்பாட்டு கால மனுஷனோ அவன் குறைவுள்ளவன் தான், புதிய ஏற்பாட்டு கால மனுஷர்களும் குறைவுள்ளவர்கள் தான். குறைவுள்ள மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற புத்தகம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான மனுஷர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். அவருடைய சரித்திரங்கள் ஆபிரகாமாக இருக்கலாம், ஈசாக்காக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், இன்னும் அத்தனை பேர்களுடைய நம்ம தாவீதை குறித்து படிக்கிறோம், யோசேப்பை குறித்து படிக்கிறோம். அவள் எல்லாரும் பூரணத்தை பார்க்கவே முடியாது, பலவீனமானவர்கள். ஆதாம் ஏன் பாவம் செய்தான்? மனுஷன் பலவீனமானவன். அவன் 6, அவன் 7 அல்ல, அவன் பூரணமானவன் அல்லவே அல்ல, அவன் பாவம் செய்யக்கூடிய பலவீனமானவன். புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாரை வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருமே குறைவுள்ளவர்கள் என்று தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதான சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களும் மனிதனோடு தொடர்புள்ள காரியங்கள். மனிதன் எப்படி செயல்பட்டான், மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது காரியங்கள் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் பலவீனமானவன். மனிதர்களை குறித்து சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் அவைகள் எல்லாமே அவைகள் குறைவுள்ளவைகள். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் குறைவுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும், 6ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 12ஆக மாறிவிடுகிறது. கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. 6 + 6 = 12. அப்போ 2 சேர்ந்தா அது என்னவா மாறுகிறது? பரிபூரணமாய் மாறி. கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. ஆக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்களிலே இன்றைக்கு அநேக பிரசங்கிகள், இன்றைக்கு நூதனமான பிரசங்கிகள் எழுப்பி சொல்கிறார்கள், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டை நாம் படிக்க வேண்டிய அவசியமில்லை, பழைய ஏற்பாட்டை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை, புதிய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு தேவை என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்லி கடைசியிலே ஏதோ ஒரு சில பகுதிகள் மட்டும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். அருமையானவர்களே, இந்த 12 எப்போ நமக்கு நிறைவேறும் என்றால், பரிபூரணம் நாம் அடைய வேண்டும் என்றால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அது இணைய வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டையும் படிக்கணும், புதிய ஏற்பாட்டையும் படிக்கணும். பழைய ஏற்பாட்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாட்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எல்லா புஸ்தகத்தையும் நம்ம படிக்கணும், புதிய ஏற்பாட்டில் எல்லா புஸ்தகத்தையும் படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எல்லா புஸ்தகத்தின்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புஸ்தகங்களுடைய வாசித்து நாம் செய்ய வேண்டிய நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. என்றால் மாத்திரமே we will become a perfect man. அதாவது நம்ம ஒரு பரிபூர்ணமான ஒரு பூரணமான ஒரு அனுபவத்துக்குள்ளே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே, ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் பூரணராக மாற முடியும். எத்தனை பேர் விளங்கிக் கொள்ளுங்கள் தெரியவில்லை. கர்த்தர் மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. வேத புத்தகத்திலே தேவனுடைய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பேசும் பொழுது நான் இந்த வேத புத்தகம் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேத புத்தகத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். நம்பர் 4, இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில்
குடும்ப ஜீவியம் தேவ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். வேதபுத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குடும்பம், அதே போல குடும்ப ஜீவியம், அதாவது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் படிப்போம் என்றால், விளங்கிக் கொள்வோம் என்றால், தேவ நோக்கம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. தேவ நோக்கம் நம்முடைய சபையில் என்ன செய்யும்? நிறைவேறும். அதே போல நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு மகா பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? படிப்பீர்கள். என்னவென்றால், மூத்தவனை வெறுத்தேன் இளையவனை நேசித்தேன் என்று சொல்லுவார். அது யாருக்கும் புரியாத ஒரு விஷயம். மூத்தவனை இளையவனை நேசித்தேன், சிநேகித்தேன், மூத்தவனையோ வெறுத்தேன். அப்படின்னா என்ன சொல்ல? ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்களுக்கும் வரும், நமக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஏன் அதை ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அதை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எடுத்து சொல்லுகிற சமயத்தில் அதை விளக்கி சொல்கிறார். எதை பற்றி அது சொல்லியிருக்கிறார்? மூத்தவன் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெறுத்தார். அதே போல அப்படி வெறுக்கிற ஒரு காலம் வரும். அப்படி வெறுக்கும் போது இளையவனை கர்த்தர் தெரிந்து கொள்வார். இளையவன் யார்? புறஜாதிகள். இதை ரோம நிருபத்திலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 12 வாசிக்கலாம். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அவளுடனே சொல்லப்பட்டது. 13வது வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அதே போல ரோமர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசித்து பாருங்கள். 25 26 வசனங்கள். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று சொல்லப்பட்ட இடத்திலே அவளுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசியினால் சொல்லி இருக்கிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 9:32. என்னத்தினால் என்றால், விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். அவ்விதமாக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவர்களை கர்த்தர் தள்ளினார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் புறஜாதிகளை தெரிந்து கொண்ட காரியங்களை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரங்களை முழுமையாய் படித்தால் என்ன செய்ய முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் தான் கர்த்தர் இவைகளை அங்கே பேசுகிறது இங்கே பார்க்க முடியும். இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 1:1. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். இங்கே இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் தான் தேவனுடைய நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட காரியத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அதாவது நேர்த்தியாய் அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆமென். அவர் திட்டமிட்டு அதை அவர் செய்திருக்கிறார். உதாரணமாய் பூமியை அவர் படைத்திருக்கிறார், மனுஷனை செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இப்படி பல காரியங்கள் தேவனுடைய சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவ்விதமாய் தேவனுடைய திட்டங்களை அவர் செய்திருக்கிறார், நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவே நமக்குள்ளாலே நம்மை கொண்டு அவைகளை கர்த்தர் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் கீழே நீங்கள் அந்த வசனத்தில் வாசித்து பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை முழுமையை வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்கிற கிரியையை கண்டுபிடியான் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் இந்த ஸ்கோப் என்கிற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோக்கத்தை கண்டுபிடியான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான்.
அது ஏற்கனவே நான் கடந்த வாரங்கள் அதை பற்றி நான் சொன்னேன், ஆங்கில அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே தேவனுடைய நோக்கத்தை கண்டுபிடியான். ஆதி முதல் ஆதியிலிருந்த முடிவு வரையிலையும் தேவன் செய்திருக்கிறதான அவருடைய கிரியையினுடைய நோக்கத்தை மனுஷன் கண்டுபிடியான். ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? பரிசுத்த வேத புத்தகத்தை படிக்கவில்லை. பரிசுத்த வேத புத்தகத்தை சரியாக படித்தால் தேவனுடைய நோக்கம் மனுஷனுக்கு நன்றாக புலப்படும். கரங்களை வைத்து ஆண்டு மையப்படுத்துவோமா? எத்தனை பேர் தேவனுடைய நோக்கத்தை புரிந்தவங்க இருக்கிறீங்க? ஒருத்தருமே இல்லை. நான் கூட சரியாக புரிஞ்சுக்கலையே. ஸ்தோத்ரா, புரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறோம். அவ்வளோதான். தேவனுடைய நோக்கத்தை புரிந்திருந்தா இந்தியா இப்பொழுது முழுமையாக என்ன செய்திருக்கோம்? அது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்குமே. இந்தியா இயேசுவை ஏற்று தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கோம்? அது முழுமையாக மாறியிருக்கும். எல்லாரும் ஒரு இயேசுவாய் மாறி இருப்போம். இயேசுவை போல வேலை செய்திருப்போம். 12 சீஷர்களை போல வேலை செய்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படி அவள் அனுப்பினார். அருமையார்களே, தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாதபடினால தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சும்மா சாதாரணமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நோக்கமற்றவளாய் ஜீவித்து லிவிங் வித்அவுட் எனி பர்பஸ். அதாவது நோக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்பதை குறித்து புரியாமல் நாம் என்ன செய்கிறோம்? இதுதான், இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம் என்று நினைத்து கொண்டு புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். புசிப்பதும் குடிப்பதும் பணம் சம்பாதிப்பதும் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக தேவன் நம்ம என்ன செய்யவில்லை? படைக்கவில்லை. ஒருத்தர் சொல்றதை கேட்டேன், தண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னால் அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், இருக்கிற காலத்தில் நல்லா என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணிட்டு செத்துறணும், அவ்வளவுதான். கடைசி வரை எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் என்பது விஷயம் இல்லை. என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற காலம் வரையிலையும் எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாவற்றையும் அனுபவித்து சீக்கிரம் செத்தா கூட பரவாயில்லை, ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? இதுதான் மனுஷன் நினைக்கிறான். இது மிருகம், அதாவது மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லை. மிருகம் என்ன வாழ்கிறது? சாப்பிட வேண்டும், தூங்க வேண்டும், அதை தவிர அதுக்கு வேறு லட்சியமே கிடையாது, இல்லை. அதே போலத்தான் மனுஷனும் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அவ்விதமாக நாம் வாழாதபடிக்கு தேவனுடைய நோக்கத்தையும் பர்பஸையும், அதாவது லட்சியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம எல்லாரும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், சில சமயத்தில் மூத்தவர்களாய் மாறிவிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களையே தள்ளிவிடுவதற்கு கர்த்தர் தயங்காதவர், உண்மையான இந்த ஒலிவ சுபாவ கிளைகளையே அவர் தப்பு விடவில்லை என்று சொன்னால் உங்களை என்னையும் தப்பு விடுவாரா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறதை பார்க்கிறோம். எப்போ மூத்தவனா மாறுவோன்னு தெரியாது. மூத்தவன் கெட்டகம், அதாவது அங்கே கெட்டகுமாரன் இளையவன் சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்ம அதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் மூத்தவன் கெட்டுப்போனான், இளையவனும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் மையப்படுத்துவான். சொல்லப்போனால் அவன் இப்போ கெட்டு போனான். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் கூட, இல்லைன்னா அதுக்கு முன்பதாக தோன்றிய சபைகள், அவைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்தை, அவைகள் என்ன தேவ நோக்கத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. புராட்டஸ்டாண்டை கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் உருவாக்கி, அது பிற்பாடு அது உருவாக்கப்பட்டது. தேவ நோக்கத்தை அவர்கள் புரிந்து அந்த சபையின் மூலமாக வேலை செய்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்தது. அதுக்கு பிறகு அதுவும் விழுந்து போயிற்று. இப்பொழுது நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைகளை பார்க்கிறீர்கள். 18ஆம் நூற்றாண்டில் உருவானது பெந்தேகோஸ்தே சபை. மற்ற சபைகள் எல்லாவற்றையும் கத்த தள்ளி பெந்தேகோஸ்தே சபைக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு உலகமெங்கும் அந்த சபைகள் என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடந்த வாரம் கூட நான் சொன்னேன், எங்கேயோ சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லையா? பஞ்சாப் 15% 25% பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்தியிலே பெந்தேகோஸ்தே சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் பரவலாக செய்தி இந்தியா முழுதும் பல மாதங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமான செய்தித்தாள்களில் அதை தான் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா சீக்கிரமாக பெந்தேகோஸ்தே காலால் நிரம்ப போகிறது என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவிலே மிகப்பெரிய அதிகமான சபை எண்ணிக்கை கொண்ட 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கிறதான சபை தான் ஆந்திராவில் இருக்கிறதான சபை, ஹைதராபாத்தில் இருக்கிறதான சபை கால்வரி டெம்பிள். அதில்
அங்கே கடந்த வாரங்களில் சொன்னபோது 3 லட்சத்துக்கு மேலான விசுவாசிகள் ஒரு சபையில் ஆராதனை செய்கிறார்கள். இன்னொரு சபையில் 80,000 பேர் ஆராதனை செய்கிறார்கள். அவருடைய இன்னொரு இடத்துல இருக்கிற சபை கையில் வச்சோம், ஆண்டவரே இவ்விதமாய் வளர்கிறதான தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள், அதிகாரிகள் எழும்பி நிற்கிறார்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறவே நிறைவேறாது. தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி செயல்படவே முடியாது. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? இந்தியா கிறிஸ்தவர்களால் நிரம்பும். இந்தியா கிறிஸ்தவர்களால் நிரம்ப வேண்டும். உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களால் நிரம்ப வேண்டும். இந்தியா உலகம் பரிசுத்தவான்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. சொல்லுங்க, இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், உலகம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், பரலோகம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கணும், பயத்தோடும் பக்தியோடு இருக்கணும். இஸ்ரவேலரை தள்ளிவிட்ட தேவன் புதிய ஏற்பாட்டு சபையும் அவர் தள்ளிவிட மாட்டார் என்று நம்ம உறுதி சொல்லவே முடியாது. நம்மையும் தள்ளிவிட மாட்டான்னு சொல்ல முடியாது, உங்களை என்னையும் தள்ளிவிட மாட்டான்னு சொல்லவே முடியாது. பயத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, 6வதாக மனிதன் பலவீனன், தேவன் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் சொன்னேன், மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறது இந்த புஸ்தகத்திலே. ஆனால் தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்குரியதான நிலையிலே நாம் இல்லை. நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு உண்டு, நன்மை செய்வதோ நமக்கு இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் கூட அது நம்மால் நிறைவேறுவது கடினமாக இருக்கிறது. நம்ம பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறோம், ஆனால் பாவம் செய்து விடுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், we are humans. நாம் மனுஷர்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. நாம் மனுஷர்களாக இருக்கிறோம் என்பதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி 1:1 படித்தோம் அல்லவா? அது எதுக்காக வாசிக்க சொன்னேன்? குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தையை வைத்து நான் யோசிக்கும் பொழுது, தாவீதின் குமாரன் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கி யார்? சாலமோன். சாலமோன் அவன் இந்த பிரசங்கம் என்கிற பிரசங்கி புஸ்தகத்தை அவன் எழுதினதான காலம் எதுவாக இருக்கும் என்று நான் கணித்த போது நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்ததுக்கு பிறகு, உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்த பிற்பாடு இப்பொழுது அவன் சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லாமே மாயை என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, அதைத்தான் பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதே போல அதே சாலமோன் அவன் நீதிமொழி என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். நீதிமொழி என்கிற புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் வரையிலையும் அவன் எழுதியிருக்கிற அவனால் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பழமொழிகள், அவனுடைய முதுமொழிகள், அவனுடைய நீதிமொழிகள், அவனுடைய ஆலோசனைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நான் கவனித்து பார்க்கும்போது, அவன் தன் மகனுக்கு கொடுக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. மகனே, நான் கெட்டு சீரழிஞ்சு போனப்பா, இப்போதான் எனக்கு புத்தி வந்திருக்கு, ஆனால் நீயும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றான். மகனே, என் புத்தியை கேள். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீதிமொழியின் புஸ்தகத்தை படித்தா கையோடு வைத்து காண்பிக்க பார்க்கலாம். மகனே 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 என்று சொல்லுவார், இடையிடையே பிள்ளைகளே என்றும் சொல்லுவார். அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவர் அது சொல்லுகிறார். அதே போல தன்னுடைய ஒரே மகன் ரெகோபெயாமுக்கு சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவான். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 1000 மனைவிகள் இருந்தாங்களே மறுமனையாட்டியோட சேர்த்து, இப்போ என்ன ஒரு ரெகோபெயாம் மட்டும்தானா?
பிள்ளைகள் என்று சொல்லுகிற இவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? ஒரு விதமான ஒரு யூகம் என்னவென்றால், பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்லி 100 பிள்ளைகளை ஒருவன் பெற்றாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். அது அவரைத்தான் சொல்றாரோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனால் ஒருவேளை 100 பிள்ளைகளுக்குள்ளே அவருக்கு இருந்திருக்க கூடுமோ என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இருந்துன்னா ஒரு 100 பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுடைய, அதாவது சாலமோன் உடைய தாய், அவள் ஒரு அம்னோன் ஜாதியை சார்ந்தவள். அவள் பிள்ளைகளை நரபலி கொடுக்கிறதான அந்த பழக்கம் உள்ளவங்க. வேத புத்தகத்தில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன செய்வார்கள்? குழந்தைகளை பலி செலுத்துகிற ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவ்விதமாக அந்த விதமாக மற்ற எல்லாரும் பிறந்த பிள்ளைகளை அவ்விதமாகவே கொடுத்து விட்டார்களோ என்று சந்தேகம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே வேறு பிள்ளைகளை பற்றி இங்கு சொல்லவே இல்லை. பிள்ளைகள் என்று சொல்லும்போது சாலமோனுக்கு பிறந்த பிள்ளைகள் வேத புத்தகத்தின்படி பார்க்கும் பொழுது ரெகொபெயாம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம், 1 Kings chapter 14 verse 31. இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே தாபாத் அப்படிங்கிற ஒரு மகளை பற்றி சொல்லி இருக்கிறது. 1 Kings chapter 4 verse 11. அடுத்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பஸ்மாத் அப்படிங்கிற ஒரு மகளை குறித்து படிக்கிறோம். இந்த 3 பேரை தவிர பரிசுத்த வேத புத்தகத்திலே சாலமோனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படவே இல்லை. சரித்திர ஆசிரியர் மூலமாகவும் பார்க்கும் பொழுது வேறு பிள்ளைகள் இருந்தால் என்பதற்காக எந்த அடையாளமுமே இல்லை. 1000 மனைவிகள் மறுமஞாட்டியோட சேர்த்து 700 + 300 அவ்வளவு இருந்தும் கடைசியில் தேர்னது எத்தனை? 3 தான். இந்த 3ல் இந்த 3ம் கொஞ்சம் உருப்படி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 தான் கொஞ்சம் உருப்படி. ஆனால் நம்ம சரி இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் உருப்படாது. நம்ம சரி இல்லைன்னா நம்ம சந்ததி வாழாது, நம்முடைய சந்ததி ஆசீர்வாதம் அடையாது. கோடி கோடியாய் சம்பாதிக்கலாம், பட்டங்கள் மேல் பட்டங்களை நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஆனாலும் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்களை நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனி கொடுக்கிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஓலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சத்தமா கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்தாலோயா. ஆகவே நம்ம வாழ்க்கை தாவீதை போல, நம்ம தாவீதிடத்துல குறை உண்டு. நான் இதுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நாம் மனுஷர்கள் தாவீதை பார்க்கக்கூடாது, நம்ம இயேசுவை பார்க்க வேண்டும். 6 + 6 தான் 12. அல்லேலூயா. 6ஐயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, 12 பார்க்கணும். கரத்தை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் சாலமோனை போல ஒரு வாழ்க்கை அல்ல, அதை விட ஒரு பெட்டர் லைஃப். தாவீது பரவாயில்ல, தாவீதின்படி தாவீதை போல வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சில நபர்களை குறித்து பின்னாலே தாவீதின் சந்ததியிலே சிலரை பற்றி சொல்லி இருக்கும், சில ராஜாக்களை பற்றி. ஆனாலும் முழுமையாய் அப்படி வாழவில்லை என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் படிக்க முடியும். அருமையார்களே, தாவீது எப்படி வாழ்ந்தான் என்று நீங்கள் கேட்டால், அவனும் பாவம் செய்தான், ஆனாலும் அவன் கிருபையிலே சார்ந்து கொண்டான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. இப்போ கவனிங்க, தாவீது கூட உடன் பிறந்தவர்கள் 5 பேரில் ஒரு குழந்தை மரித்து விட்டது, 4 பேரை இவன் ஒருவன். ஆனாலும் மற்ற 3 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அதே போல இன்னும் அவனுக்கு நான் நினைக்கிறேன் 7 மனைவிகள் என்று நினைக்கிறேன். சரிதானா? சரியா? எனக்கு ஞாபகத்தில் 4 அல்லது 7 மனைவிகள் நினைக்கிறேன். அந்த மனைவிகள் அவைகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து ஒருவரையும் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீது அவளை துரத்தி அடிக்க ஒண்ணுமில்லை. தாவீது அவளை என்ன செய்யவில்லை, புறக்கணிக்கவில்லை. தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே அவ என்ன செய்தார்கள், மகன்கள் எல்லாரையுமே
அங்கே பிரதானிகளாக வைத்திருந்தான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். ஒன்று ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். பிரதானிகளாக வைத்திருந்தான். அவர்கள் எல்லாருக்கும் நல்ல பதவிகளை கொடுத்தான், நல்ல நல்ல இடங்களிலே அவர்களை வைத்து அழகு பார்த்தான். ஆனால் அடங்காதவர்கள் இருந்தார்கள். அதோனியா என்கிறவன் என்ன செய்யவில்லை, அவன் என்ன செய்யவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவன் அடங்கி நடந்திருக்க வேணும். அவன் அப்படி அடங்கி நடக்காததுனால கர்த்தர் அவன் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதே போல் அப்சலோமை பாருங்கள், அப்சலமும் அப்படித்தான். ஆனால் அப்படின்னால ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன கிருபை இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, தேவனுடைய அழைப்பு என்னவோ, அதன் அடிப்படையிலே நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எண்ணுவதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, எண்ணவே கூடாது. கர்த்தர் தெரிந்து கொள்வது சித்தமாக இருந்தால் அவர் தெரிந்து கொள்வார். அவர் சித்தம் இல்லை என்றால் தெரிந்து கொள்ள மாட்டார். ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனால் தான் எல்லாமே நடக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுதல் அல்லையா. அவங்க படிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்வார். கர்த்தர் மகிமைப்படுதல் அல்லையா. என்னுடைய தெரிந்து கொள்ள அப்படிப்பட்ட பைத்தியமான என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு எந்த திறமையும் இல்லை, விசேஷமான படிப்பும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய இயற்கையாக எந்த திறமையும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது தேவனுடைய கிருபை. கர்த்தர் மகிமைப்படுதல் அல்லேலூயா. ஆகவே எந்த பிரசங்கியா இருந்தாலும் சரி, கர்த்தரை தெரிந்து கொண்டு நிறுத்தி இருப்பது தேவனுடைய கிருபையினால். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தில் தெரிந்து கொண்டு இப்பொழுது இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருப்பது அவருடைய கிருபை என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் வசதி உள்ளவங்க இருக்கிறார், படித்தவர்கள் இருக்கிறார்கள், அழகுள்ளவங்க இருக்கிறாங்க, அந்தஸ்து உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவளை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்களை பைத்தியக்காரர்கள் ஆக்கி தெரிந்து கொண்டார். பைத்தியக்காரர்கள் ஆகிறதுக்கு ஒன்று செஞ்சா போதும், நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணா போதும், நல்ல பாட்டு பாடினா போதும், உலகம் சொல்லும் இது பைத்தியம் என்று சொல்லும். நீங்கள் சத்தமாக அந்நிய பாஷை பேசினா போதும், அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்ல, நல்ல அந்நிய பாஷை பேசினா போதும், அதுதான் பைத்தியத்துக்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பைத்தியக்காரன் ஆயிட்டோம்னா இப்போ கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து விடுவார். ஹல்லேலூயா. அவருக்காக பைத்தியமானால் கர்த்தர் நம்மை ஞானிகளாகுவார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்வார். பைத்தியமான பெந்தேகோஸ்தேக்காரரை தெரிந்து கொள்வார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகத்தில் சாலமோனை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து நம்ம படிக்கிற வேளையில் அவனை கர்த்தர் அவருடைய பிள்ளைகள், இந்த தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாரிலையும் கடைசியானவனைத்தான் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூத்தவர்களை தள்ளினார், இளையவனை தெரிந்து கொண்டார். மூத்தவனை தள்ளி இளையவனை தெரிந்து கொண்டார். அவ்விதமாய் மூத்தவனை தள்ளி அவர் இளையவனை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்னேன், தேவ கிருபை. ஹல்லேலூயா. கிருபை, தேவ கிருபை தான். அவருடைய கிருபையினால தான் தெரிந்து கொள்ளுதல். நம்முடைய முயற்சி அல்ல, அவருடைய கிருபையினால தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஏன் என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமையே இல்லை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருப்பதற்காக என்றால் நான் சொல்ல ஒப்புமை ஓமானங்கள், இவ்விதமாக ஒப்புமையாக சில காரியங்கள் எல்லாவற்றையும் சரித்திரத்தில் வைத்திருப்பதற்காக என்றால் அவைகள் எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிழலாட்டங்களாக இருக்கிறது. வரப்போகிற காலத்தில் ஆண்டவர் புறஜாதிகளாகிய நம்மை கிருபையினாலே ரட்சிக்கப் போகிறார் என்ற சத்தியத்தை தேவன் பழைய ஏற்பாட்டிலே மறைமுகமாக அங்கு எழுதி வைத்திருப்பதுதான் இந்த காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இது மறைவானவைகள். மறைவானவர்களை பார்க்கிற சமயத்திலே மற்ற ஜனங்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைப்புகளை, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவைகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாக அவர்கள் சரித்திரத்திலே ஒவ்வொரு செயல் மூலமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். சரித்திரத்திலே அவர் செய்திருக்கிற காரியங்கள் மூலமாக அவைகளை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். ஆகினால் இது என்ன என்று நீங்கள் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் என்னவென்றால், தேவனுடைய கிருபையினாலே புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நம்மை
எந்த தகுதியும் இல்லை. பக்சேபாளுக்கு பிறந்தா என்ன, ராகேலுக்கு பிறந்தா என்ன, ராகாப்பா இருந்தா என்ன, பக்சேபாளா இருந்தா என்ன, ரூத்தா இருந்தா என்ன, இவளெல்லாம் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்து விட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்து அவர் வைத்திருந்த அநாதி தீர்மான நோக்கம், அந்த நோக்கத்தின்படி திட்டத்தின்படியாக அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தார். அவர் செய்திருக்கிறார். அதை நம்மிலே தேவனுடைய சபையிலே திருச்சபையின் மூலமாக அதை நிறைவேற்ற விரும்பிதான் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியையும் இஸ்ரவேல் ஜனம் தெரிந்து கொண்டார். ஆரம்பத்தில் தெரிந்து கொண்டதான தனி நபர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கு, யாக்கோபு இப்படி தெரிந்து கொண்டார். பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அதே போல சாலமோனை தெரிந்து கொண்டார். எல்லாம் நோக்கம் என்னவென்றால் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கென்று கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார், சட்டதிட்டங்களை கொடுத்தார். இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இருந்திருக்காது. உலகம் முழுவதும் அது வியாபித்து இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. நீ எருசலேமிலே மட்டும் இருக்க வேண்டும் அதல்ல, நீ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். தேவன் அந்த நோக்கத்தின்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து, கானானை கொடுத்து, இந்த வட்டத்துக்குள்ளே இரு என்று சொல்லவில்லை. அங்கே தாவீதின் காலத்தில் அது விஸ்தரிக்கப்பட்டது. சாலமோன் காலத்தில் இன்னும் அது விஸ்தாரமாக இருந்தது. ஆனால் சாலமோனுக்கு பிறகு அது ரெண்டாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது உடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகு சிதறடிக்கப்பட்டு போனதான காரியங்களை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆகிய பிரியமானவர்களே, தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்றால், தேவனுடைய நோக்கத்தை தனிப்பட்ட மனுஷர்களாகி நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அதற்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து வாழவில்லை என்றால், நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய அந்த பரம நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதை நாம் அறிந்து புரிந்து செயல்படாமல் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்றிருந்தால் நம்முடைய குடும்பங்களும் பிரியும், நம்முடைய குடும்பங்களும் அழிந்து போகும், நம்முடைய குடும்பங்கள் நிலை நிற்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தால். ஹல்லேலூயா. ஆகிய பிரியமான தேவனுடைய சாபம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை செய்யாத பொழுது தேவ சாபம் வரும். தேவனுடைய வழிகளில் நடக்காமல் இருக்கும் பொழுது தேவனுடைய சாபம் வருகிறது. ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உம்முடைய சித்தம் என்னை நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சாலமோனை தெரிந்து கொள் என்பது கிருபையினால் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 சாமுவேல் 12:24 படிக்கலாம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா அவன் தகப்பனுக்கு அடங்கி இருந்தான். அவன் தகப்பனுக்கு அடங்கியிருக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் அந்த லேமுவேல் என்று சொல்லி அவனுடைய செல்ல பெயர் என்று கூட சொல்லுகிறார்கள். சாலமோன் அவனுடைய தாய் போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும். நீ இந்த மாதிரிலாம் என்ன செய்யறதுல கூடாது. அப்பவே சொல்லியிருந்தா, நீ ஸ்திரீகளுக்கு உன் பலனை நினைச்சு கொடுத்து கூட வருவாங்க. நீ ராஜாவா இருக்கிறதுனால உன் அழகை பார்த்து உன் ஞானத்தை பார்த்து சேபா நாட்டு ஸ்திரீ கூட வருவான். நீ உன் பலனை என்ன செய்யக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது. அடுத்தது, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. குடிக்க கூடாது. லேமுவேலே ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல.
மதுபானம் இந்த விதமாக அந்த தாய் பத்சேபாள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாள். அவனுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்குமே ஆலோசனை கொடுத்திருப்பாள். இவன் கொஞ்சம் பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கொஞ்சம் பரவாயில்ல, தாவீதுடைய வழியிலேயே பலி செலுத்துகிறவனாக, ஆலயத்துக்கு போகிறவனாக எல்லாம் இருந்தனால தான் கர்த்தர் அவனை நேசித்தார், அவன் மேல் அன்பாயிருந்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய நோக்கம் இவனிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அன்பாயிருந்தார். இவன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவான் என்பதற்காக இவன் மேல் அன்பாயிருந்தார். உங்கள் மேல் ஏன் அன்பாயிருக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். there is a expectation. அதாவது ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, நானும் நீங்களும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும், அவருடைய ராஜ்யத்துக்காய் பாடுபட வேண்டும் என்பதுதான், இந்த உலகத்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான். எல்லாத்துக்கும் மேலே நான் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட வாழ போகிற என்பதற்காக இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவரிடத்தில் அன்புகுறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அங்கே தாவீது பத்சேபாள் மூலமாக தாவீதுக்கு பிறந்ததான மகன் என்று சொன்னால் அது நன்மைக்கு ஏதுவாகவா? யாருக்கு தெரியும், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கிறார் போல. ஏன்னா அதுக்கு முன்னால் உள்ள மனைவிமார்கள் அவனுக்கு இருந்தது ஒன்றுமே என்னன்னா, நல்ல உருப்படியாக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. அதனால தான் கர்த்தர் இன்னும் தெரியல. அதாவது தவறாக இருந்தால் கூட சில சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் சில காரியங்கள் செய்கிறது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது. தேவன் சில காரியங்களை செய்வது நமக்கு அது புரியாத புதிராக இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் முள்ளில் கூட வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாம்சத்திலும் வெளிப்படுவார், முள்ளிலும் வெளிப்படுவார். கர்த்தர் அவர் எதையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சகலத்தை அவர் கடைசியில் முடிவை பார்க்கும் பொழுது அது நேர்த்தியாக இருக்கும். ஆமென். இடையில பார்த்தா கோணலாக இருக்கும். அதான் சங்கீத பிரசங்கி சொல்கிறான், கோணலானதை நம்மால சரிப்படுத்த முடியாது. 1 அதிகாரத்தில் படித்து பாருங்க, 15ஆம் வசனம் சொல்கிறது, கோணலானதை நம்மால் நேராக்க முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது. அதாவது இதெல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன், ஆனாலும் எல்லாவற்றையும் பூரணமாக்க முடியவில்லை. நாம் பூரணன் ஆக முடியாது. ஆகுவது கடினமான காரியம், இயலாத காரியம். எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி விடவும் முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே எவைகளினாலே நாம் இதை நிறைவேற்ற முடியும். நம்ம தேவனுடைய கிருபையை பற்றி சொன்னேன். இரண்டாவதாக தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும் என்று நாம் உணர வேண்டியது அவசியம். சீக்கிரமா இரண்டாவது, நீங்கள் பிரசங்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 1:3 கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் பலன் என்ன? 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலிருந்து நீங்கள் 8ஆம் வசனம் வரையில் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களை உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன். எனக்காக பிளாட் வாங்கினேன், எனக்காக 2 பிளாட் வாங்கினேன், எனக்காக 1 ஏக்கர் நிலம் வாங்கினேன், எனக்காக பண்ணை வைத்தேன், என்ன செய்தேன், எனக்காக 4 கார் வாங்கினேன், BMW வாங்கினேன். ஆனால் உமக்காக நான் ஒன்றும் செய்யவில்லை, உமக்காக நான் பிரயாசப்படவில்லை. எனக்காக நான் பிரயாசப்பட்டேன், எனக்காக எல்லாவற்றையும் செய்தேன், சாதித்தேன். கீழே நீங்க பார்க்கும் பொழுது 7ஆவது வசனத்தை சொல்லி இருக்கிறது, வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், எல்லாரையும் பார்க்கலும் 2 ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, இன்னும் பல காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்காக அவன் செய்தது என்ன? தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டினது உண்மைதான். கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லோயா. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நோக்கம் ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டணும் அவங்களுக்காக கட்டி சும்மா இருக்கிறது அல்ல.
அந்த ஆலயத்தில் தேவ மகிமை அது என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை என்ன செய்ய வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதான சமயத்தில் கர்த்தர் தேசத்தில் என்ன செய்வார், கிரியை செய்வார். ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும். கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். அதுக்கு பதிலாக என்ன நடந்தது? காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்டு, உலகத்தோடு ஒத்து போகுதல், செக்குலரிசம். அவனுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா செக்குலரிசம், அதாவது மதசார்பின்மை. இந்த நாடு எகிப்து, எத்தியோப்பியா எல்லா நாட்டிலையும் அவனுடைய அதாவது அணி சேரா நாடுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லா நாடோடும் அணி சேர்ந்தான். எல்லாரோடும் என்னவென்று சொன்னால் அவருக்கு நல்ல ஒரு கூட்டுறவு இருந்தது. என்ன நாடுகள், சில அமெரிக்கா, சில நாடோடு நம்ம இந்தியாவோட நட்பு நாடாக இருக்கிறது போல அவன் அநேக நாடுகளோட இந்த ஃபாரின் பாலிசியில் மிக சிறந்தவனாக இருந்தான். அரசியல நிபுணத்துவம் உள்ளவனாக இருந்தான். அவ்விதமாக அவனை குறித்து நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அருமையானவர்களே, எவ்விதமாய் அவன் அந்த ஃபாரின் பாலிசியில் ஒன்று என்னன்னா, அமெரிக்கா இன்னைக்கு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற அதே விதமான மத சார்பின்மை, இந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் அவனுக்கு வந்தது. என்னன்னா, எல்லா நாட்டில் உள்ளது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரிப்போம், இங்கேயும் எந்த கோயிலும் கட்டலாம். அமெரிக்காவை இன்னைக்கு நாசமாக போகிறதுக்கு காரணம் என்ன? எத்தனை பேர் 1 கோடி பேரை இன்னும் சொல்கிறாங்க இடம் பெயர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஹாலிவுட்டு எல்லாமே என்னென்ன இடத்தை இழந்து நடுரோட்டில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். $1 மில்லியன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய மலைகள் ஓரங்களில் பெருசாக கட்டப்பட்டிருக்கும். மில்லியன் என்கிற பல $மில்லியன்ஸ் கட்டப்பட்டதான அந்த எல்லா அவர்களுடைய வீடும் உடைமைகளும் எல்லாம் இழந்து போய் நெருப்பில் எல்லாம் எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. இன்னும் அணைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் நகரம், அங்கே தான் எல்லா அக்கிரமும் நடக்கிற நகரம். அருமையாளர்கள் எல்லாம் சம்பாதித்து எல்லாம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இல்லையே, ஆண்டவர் இல்லையே. நோ காம்ப்ரமைஸ். ஒருபோதும் நாம் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அவன் சொன்னா, நீ காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா எங்கள் ஊரில் பொண்ணு எடுக்கணும்ட்டான். சோத்திரம். ஆகவே எகிப்தில் ஒரு பொண்ணு எடுத்தான். எல்லா இடத்துலையும் இப்படி 1000 எடுத்து வச்சுட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். முடிவு என்ன, ஒருத்தி கூட உருப்படி இல்லை. இவனுடைய வாழ்க்கை உருப்படி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் தான். ஒருபோதும் நாம் உலகத்தோடு ஒத்து போகவே கூடாது. எம்மதமும் சம்மதம். எல்லாரோடும் என்ன செய்யலாம், கை குலுக்கலாம். இல்லவே இல்லை, எல்லாரோடும் கை குலுக்க கூடாது. யாரை கட்டி பிடிக்கணுமோ அவங்கள கட்டி பிடிக்கணும், யாரை கை குலுக்கணுமோ அவங்கள கை குலுக்கணும், யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமோ அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், யாருக்கு எட்டு நிறுத்தி குட் மார்னிங் சொல்லணுமோ அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், யாருக்கு டாட்டா சொல்லணும் அவங்க டாட்டா சொல்லணும். கத்திர மைப்படுது அல்லையா. எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிங்கன்னா அவ்வளவுதான், காரியம் கட்டே போயிடும். அதனால என்ன செய்யணும், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சபை வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மிக ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. அவன் தனக்காக பிரயாசப்பட்டான், பாடுபட்டான், சம்பாதித்தான். கர்த்தருக்காக அவன் எதையும் அவன் செய்கிற காரியத்திலே அவன் என்ன செய்யவில்லை, முனைப்பு காட்டவில்லை. அதற்காக அவன் பிரயாசப்படவில்லை. அருமையாளர்களே, நீங்கள் உங்கள் வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கிறதுல இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு நாளில் சொல்ல முடியும், மாயை மாயை எல்லாம் மாயை, நான் ஒன்றுமே செய்யவில்லையே என்று நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். கடைசியில் அவன் சொல்லி முடிக்கிறது 12ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுவான். அதை பார்க்கறதுக்குள்ளால வேகமாக சில காரியங்களை நம்ம பார்த்து கடந்து போக விரும்புகிறோம். அதாவது பிரசங்கி 1:8 வசதிகள், வருமானங்கள், கல்வி இவற்றின் பெருக்கம் இது இளைப்பாறு தராது என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2:23 கூட. அடுத்ததாக பிரசங்கி 1:8 பார்க்கும் பொழுது, காண்பவைகள், கேட்பவைகள், அனுபவிப்பவைகள் திருப்தியை தராது என்று உணர வேண்டும். அதை போல பிரசங்கி 1:9 சொல்லியிருக்கிறது, நவீன வசதிகள், நூதனம் இவற்றினால் என்ன உண்டாகும் என்றால் விரக்தி உண்டாகும். பாருங்க, 1 லட்சம் கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் கடைசியில் என்ன ஒரு விரக்தி தான் வருது. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ BMW இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அருமையாளர்களே, சைக்கிளில் போய் ஊழியம் செய்த காலத்து இந்த திருப்தி இன்னைக்கு எனக்கு இல்லை.
அப்படி என்றால் கர்த்தருக்காக நம்ம பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது, உழைக்கும் போது நமக்கு இருக்கிற திருப்தி, சந்தோஷம் அது வேற. கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, திருப்தியும் தருகிறார். அதே போல இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பழைய நிலைமைக்கு மனுஷன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். ஒரு காலத்தில் என்னென்னா மெத்த கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி 50,000 ரூபா 1,00,000 ரூபாய் மெத்த கடைசியாக மெத்தை வாங்க முடிஞ்சு. மெத்தையை வாங்கின பிற்பாடு இப்போ டாக்டர் சொல்கிறாரு, என்ன மரக்கட்டில் படுங்கிறாரு. அங்கே கட்டில் போட்டுட்டு கீழே என்ன செய்கிறான், மரக்கட்டில் இரும்பு கட்டில் படுத்து கிடக்கிற நிலைமையை பாருங்கள். அதனால தான் அங்கே பிரசங்கி 1:9 சொல்லி இருக்கிறது, நவீன வசதிகள் நூதனம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடைசியில் விரக்தி தான்ப்பா, மாயை மாயை, எல்லாம் மாயை. பிரசங்கி அடுத்தது, அதாவது 3வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒன்று, கிருபையை உணர வேண்டும். தேவன் கிருபை உள்ளவர், கிருபையினால்தான் தான் தேவ நோக்கம் நிறைவேறும்பதை உணர வேண்டும். 2வது, நமக்காக இல்லை கர்த்தருக்காக நம்ம பிரயாசப்படணும், கர்த்தருக்காக உழைக்கணும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். நம்பர் 3, பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். பிரசங்கி 2:1, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால் வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். உள்ளத்தை சொல்லிட்டான், வா உடம்பு, நான் என்ன செய்கிறேன், உன்னை சந்தோஷத்தால் நான் உன்னை பூரிப்பாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிப்பதுக்காக உள்ளத்தில் தீர்மானம் பண்ணினான். ஆனால் அங்கே கடைசி என்ன சொல்கிறான் பாருங்க, 3 படித்து முடிக்கும் பொழுதும் 10லிருந்து 11 வரையில் வசனங்களை படிக்கும் பொழுதும், உலக இன்பங்கள், சந்தோஷம் இவையெல்லாம் மாயை. அர்த்தம் என்ன? மீனிங்லெஸ். மாய் என்றால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மீனிங்லெஸ். வேனிட்டி என்று சொல்லி இருக்கிறது இன்னொரு வார்த்தை மீனிங்லெஸ், அர்த்தமற்றது. நல்ல சந்தோஷம், சினிமா பார்க்கறது, நல்லா குடித்து வெறித்து உலகத்தின் பாவங்களை செய்வது எல்லாமே கடைசியில் என்னென்ன ஒரு நாளே அர்த்தமற்றது என்று நமக்கு தெரியும். எல்லாம் பிரயோஜனம் இல்லை. இதில் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கும். பரலோகத்துக்கு போகிறது முடியாமல் கடைசியில் நித்தியமாக நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இவைகளை நம்ம நித்திய நரகத்துக்கு கொண்டு போய்விடும். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆவதாக படிக்கும்போது 25, 26 வசனங்களை படிக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நோக்கம் நம்ம நிறைவேற வேண்டும் என்றால் we must hate sin. நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவத்தை வெறுக்கணும். அந்த வசனத்தை படித்து பாருங்கள். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு அதை தெரிந்து கொண்டபடி அப்படி சொல்கிறான். பாவம் செய்கிறவனுக்கு அதெல்லாத்தையும், பாவம் செய்கிறவன் நல்லவனுக்கு விட்டு வைத்து என்ன செய்யணும்? போக வேண்டும். அந்த உணர்வு வரணும். பாவத்தின் விளைவு என்ன? பாவம் செய்வதனாலே சம்பாதிச்சது ஒன்றையுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். ஆனால் அவன் அதை சரியா என்ன செய்ய மாட்டான், அவன் பாதுகாக்க மாட்டான். ரெகோபெயாம் அவன் என்ன செய்தான்? சரியா ஆட்சி செஞ்சானா? அதுக்கு பிறகு ஆட்சி சரியா இருந்ததா? கவனித்து பாருங்கள். ஆகினாலே அவன் சொல்லுகிறான், பாவம் என்பது, பாவம் செய்கிறவன் கடைசி என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் சம்பாதிச்சதை விட்டுட்டு தான் போனோம். இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போனோம். எங்கே போனோம்? நரகத்துக்கு தான் போனோம். ஆகினாலே பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நல்லவனா ஜீவிக்கிறதல்ல, பரிசுத்தவனா ஜீவிக்க வேண்டும். கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா ஜீவிக்க முடிய எனக்கு கிருபைகளை தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். நம்பர் 5, பிரசங்கம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தே. நன்மை செய்வது, அதாவது மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போ மகிழ்ச்சியா இருங்க. அல்லவே மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன செய்யணும்? நீங்கள் சாயங்காலத்தில் போகும்போது கொஞ்சம் சினிமா பாருங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி போடுங்க. இப்படியா மகிழ்ச்சியா இருப்பது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அவன் சொல்ற போல மகிழ்ச்சியா இருப்ப, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதான் சொல்கிறான், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணி மகிழ்ச்சியா இருங்க. ஆவில் நிரம்பி மகிழ்ச்சியா இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் பூசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, பிரசங்கி 3 அதிகாரம் 13, 14 வசனங்கள் படிக்கலாம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆண்டவருடைய அனுக்கிரகம்ப்பா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியில சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. கொடுத்த அவர் நாசியில சுவாசம் கொடுக்கிறது அவருடைய அனுக்கிரகம். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? அவன் எத்தனை வயசு வரை ஆட்சி செய்தான்? 40 வருஷம். எப்போ செத்து போனான்? 55. எந்த வயசு செத்து போனான்னு பைபிள் தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஆட்சிக்கு வந்த பொழுது சொல்லி ஒரு ஜெபம் பண்ணானே. சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள் 12 to 15 அந்த வயதில், அதிகமாக சொல்ல 12 வயதில் அவன் ராஜாவா ஏற்படுத்தப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது. 40 வருஷம் ஆட்சி செஞ்சான்னா மொத்தம் கணக்கு போட்டு பாருங்க. 40 + 12 எவ்வளோ ஆச்சு? 52ன்னு சொல்றாங்க, 55ன்னு சொல்றாங்க, சிலர் 80, 90லாம் சொல்ல. உண்மை கிடையாது. பைபிள் அதை பற்றி சொல்லப்படவில்லை. தெளிவான இந்த விதமாக சொல்லப்படுவதுதான் அது நியாயமாக சரியாக தெரிகிறது. 52, 55க்கு மேலே அவன் வாழல்ல. உயிரோட வாழணும்னா தேவனுடைய அனுக்கிரகம். வயசான காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்ம காப்பாற்றணும்னா அது தேவனுடைய அனுக்கிரகம். நம்ம எல்லா நன்மையும் நம்ம அனுபவிக்க வேண்டுமென்றால் அது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. இல்லைன்னா மழை வந்து அடிச்சுட்டு போயிடும், நெருப்பு என்ன செய்யும்? கொண்டு போயிடும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு ராத்திரி இல்லாமல் போய்விடும். செய்ய வேண்டியது என்ன? தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கைகளை வைத்து, ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும், ஜெபித்து உம்முடைய அனுக்கிரகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உணர வேண்டியது அவசியம். தேவ நோக்கம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்பர் 7, கடைசியாக பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். என்றென்றும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, ஒன்றும் குறைக்கவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி, மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார். முற்பகல் செய்கிறது, பிற்பகல் என்ன செய்யும்? விளையும். நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கடைசி அதிகாரம் 2 அதிகாரத்தில் தான் சொல்றார். 11 அதிகாரத்தில் 9 வசனம், வாலிபனே இளமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நமக்கு நியாய தீர்ப்பின் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார், நம்முடைய நடக்கையை கொண்டு நியாயம் தீர்ப்பார், நம்முடைய செய்கைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார். நம்ம சும்மா இருந்தோம்னா அதை வச்சே நியாயம் தீர்ப்பார். நம்ம நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன செய்யும்? வாசற்படியிலே படுத்திருக்கும். எத்தனை பேர் நீங்கள் நம்முடைய தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிற என்று உணர்கிறீர்கள்? நம்ம ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும்? உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம அவ்விதமாக உணர்ந்த பிற்பாடு பயபக்தியாக என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும் என்று பிரசங்கி 5:2-3 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேவனுடைய ஆலயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், கூடி இருக்க வேண்டும், ஒண்டியாக இருக்கக்கூடாது. சபைக்கு வந்தாலும் என்ன செய்யணும்? கூடி இருக்கணும், ஃபெல்லோஷிப் இருக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போங்க. என்ன செய்யுங்க? ஒருத்தர் பேசுங்க, குழுவாய் சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள், குடும்பமாக கூடியிருங்கள், ஐக்கியமாயிருங்க. அப்போதான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று பிரசங்கின் புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வரும்போது நீ எப்படி ஆராதிக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டும். 5 அதிகாரம் 1 நீங்கள் படிக்கிறீர்கள். மூடர் பலி எடுக்கிறது போல சரியாக நீங்கள் ஆராதனை செய்யாமல் இருந்தால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களில் இல்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். தேவ நோக்கம் உங்களை நிறைவேறாது. ஆகவே தேவனுடைய சபைக்கு எப்படி வருகிறோம்?
எத்தனை மணிக்கு வர்றோம், நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அருமையார்களே, மூடர் பலியிடுவதை போல பலியிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நடையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5:4-5 படிக்கிற சமயத்து 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நேர்ந்து கொண்டது என்ன நீ செய், நீ என்ன தீர்மானம் பண்ணுகிறாய், தீர்மானத்தின்படி நீ செயல்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். என்னெல்லாம் வாக்கு பண்ணீங்களோ, கிட்டத்தட்ட 59 லட்சம் வாக்கு பண்ணியிருக்கீங்க. வாக்கு பண்ணிட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்த வேண்டும். நேர்ந்து கொண்டதை நீ செய். 7ஆம் அதிகாரம் 16-21 வரையிலையும் மிஞ்சின நீதிமானாயிராதே, மிஞ்சின பேதையும் ஆயிராதே. எல்லாத்தையும் பற்றி பேச சமயம் இல்லை, நான் செய்கிறேன், முடிக்க போகிறேன். அதே போல 9-11 நீ தேவனுடைய சபையில் வந்து நீ ஜெபம் பண்ணு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்கே படிக்கும் பொழுது நற்சாட்சி காத்துக்கொள், ஞானம் உள்ளவனாயிரு, செத்த ஈக்கு இடம் கொடுக்காதே. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1-2-6 வரை படிக்கிற சமயத்தை தேவனுடைய வார்த்தை என்னும் ஆகாரத்தை என்ன செய், நீ விதைக்க வேண்டும், உனக்குள்ளே விதைக்க வேண்டும், தண்ணீரில் போட வேண்டும், ஜனங்கள் மத்தியில் அதை நீ போட வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். கடைசியாக பிரசங்கி 11:8-9 வரை, 12:1-9 வரை, குறிப்பாக 9ஆம் வசனத்தை கடைசியாக வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 12:9 படிக்கும் பொழுது மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். காலத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்தி, உன் தாளந்தை பயன்படுத்தி கர்த்தருக்காக எதையாவது செய்ய உன்னை ஒப்புக்கொடு. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமயம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் நோக்கி நம்ம சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. கைகளை வைத்து எல்லாம் தேவ சமயத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. உமக்கு பயப்படுற ஒரு பயத்தை எனக்கு தருவீராக. பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதான ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். We are humans, Lord. நாங்கள் மனுஷர்கள் தான், ஆனால் உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். கரங்களை சொல்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொண்டு உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, எங்கள் மேல் நம்முடைய ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடுங்க, எங்களிடத்து பயன்படுத்துவீராக. நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்காக ஒத்தானே ஐயா என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டுடைய கரங்களை நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்போமா. ஆண்டவரே உமக்காக நான் வாழணும், என் மனைவிக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக வாழுகிறது இல்லை ஆண்டவரே. அது அர்த்தமற்ற வாழ்க்கையாய் கடைசியாய் முடிந்து விட போகிறது. ஆகவே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யத்தை என் உள்ளத்திலே நான் ஸ்தாபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நான் ஸ்தாபிக்க வேண்டும். அதற்கென்று பாடுபடுகிறவனாய், பிரயாசப்படுகிறவனாய் ஆண்டவரே நான் வாழ எனக்கு நீ நம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லுகிற ஆட்கள் கரங்களை வைத்து எல்லா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, glory, glory to God. Thank you Jesus.
கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளவும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மிடத்திலே நெருங்கி ஜீவிப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களை உயிர்ப்பித்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் ஆழமான சத்தியங்களை அறிந்து அன்பின் ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் விளங்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.